கேள்வி பார்வையாளர்கள் வணக்கம். நேர்காணலில் நாம் சந்திக்க இருக்கும் சிறப்பு விருந்தினர் தமிழ்நாடு சமதர்ம கட்சியின் தலைவர் தங்கப்பாண்டியன் சார். வணக்கம். வணக்கம். நேற்றைய தினம் தமிழ்நாடையே உழுக்கக்கூடிய வகையில நாங்க ஆட்சியெல்லாம் பிடிப்போம்னு சொல்லிட்டு என்டிஏ கூட்டணியுடைய மீட்டிங் நடத்தி முடித்திருக்கிறாங்க. பிரதமர் மோடி அவர்கள் திமுக அவ்வளவுதான் இதோட முடிஞ்சுன்னு ஒரு கருத்தை வச்சிருக்காரு. எப்படி பாக்குறீங்க? இல்ல, ஆக்கப்பூர்வமான சக்தி ஒரு நாட்டை பிடிக்கும், அழிவுகரமான சக்தி ஒரு நாட்டை பிடிக்கும். அழிவுகரமான சக்தி இப்போ அதிமுகவை பிடிச்சிருச்சு அப்படின்றதுக்கு தான் இது காட்டும். சனி அதிமுகவை முழுமையாக கவ்விருச்சு. சரிங்களா? அதிமுகவிற்கு நீ எதிர்காலம் இல்லை அப்படின்றது தான் நேற்று மோடி கன்ஃபார்ம் பண்ணிட்டு போறாரு. ஏன்னா ஒன்றாக இருந்த அதிமுகவை சிதறடிச்சு பிளவுபடுத்தி அந்த பிளவை நேற்று உறுதிப்படுத்திட்டு போயிட்டார். சரியா? டிடிவி முன்னால நாங்க 1 படுத்த போறேன், 2 படுத்த போறேன், 5 படுத்த போறேன்னு இருந்தாரு. இப்ப அதை விட்டுட்டு எடப்பாடி கிட்ட கூட்டமைப்பு அலைன்ஸா போயிட்டார், தோழமையா போயிட்டார். ரைட்டா? எடப்பாடியாரின் துரோகங்கள், துரோக வரலாறு, துரோக சாதனை இப்ப எதுவுமே நிக்கல. ரைட்டா? காரணம் மிரட்டு எப்படி? சரியா? ஊழல் பெருச்சாளிகளாக இவர்கள் இருந்து கொண்டு தமிழ்நாட்டையும் தமிழர்களையும் காட்டி கொடுக்குற வேலையை அவங்க பார்க்குறாங்க. யார்? எடப்பாடி. இந்த பாஜக கூட்டணியில் இருக்கிற, இன்னும் சரியான வார்த்தையில் சொன்னால் இந்த பேரிச்சம்பள கூட்டணியில் இருக்கிற பேரிச்சம்பள கடைகள் இருக்குல்ல, டிடிவி, அன்புமணி, வாசன், இவர் எல்லாம் சேர்ந்து இந்த கூட்டணி முழுக்க ஒரு பேரிச்சம்பள கூட்டணி. இந்த பேரிச்சம்பள கூட்டணி மொத்தத்துல ஒரு துரோக கூட்டணி. இதற்கு இல்ல பொதுவான ஒற்றுமை என்பது என்னன்னா, எல்லா மக்கள் சொத்தை களவாண்டு அவங்கள்ட்ட கேஸ்ல மாட்டி நிக்கிறாங்க. அப்ப நம்மளை பூரா காட்டி கொடுத்துட்டு அவங்க தப்பிக்கிறதுக்கு இந்த தேர்தலில் பாஜக கையெழுத்து போட்டு நிக்கிறாங்க. அதைத்தான் இது காட்டும். அதனால இந்த நேற்று நடந்த கூட்டம் என்பதே என்ன அப்படின்னா, தமிழ்நாட்டினுடைய எதிரிகள் யார் அப்படின்னு தமிழக மக்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கான ஒரு அலையன்ஸ். இல்ல, மிகப்பெரிய அளவில் தமிழ்நாட்டு மக்களே அவங்க வரவேற்கான ஒரு கருத்தை வைக்கிறாங்களே மோடி அவர்கள்லாம். யார் வரவேற்க எதிர்பார்த்திருக்காங்க எங்களுடைய ஆட்சிக்கு அப்படின்னு ஒரு கருத்தை வைக்கிறாங்களா என்டிஏ கூட்டணிக்கிறாங்க? ஆமா, அவங்க அதுதானே வைப்பாங்க. அவங்க கருத்து வச்சாலும் குருத்து வச்சாலும் இங்க மக்களுக்கு நல்லா தெரியுது இல்லையா? இதுவரை ஏன் ஆதரிக்கல? கிட்டத்தட்ட 20 வருஷமா தமிழர்களை ஏற்றுக்கிட்டு இருக்காங்க. 4 நூற்றாண்டு போராடிக்கிட்டு இருக்காங்க பாஜகவுக்கு எதிராக, சும்மா இல்லை. ரைட்டா? அப்ப இந்த இவர்கள் இப்படி தமிழ்நாட்டில் ஒரு வாய்ப்பு வரும்னு நினைக்கிறது வாய்ப்பே இல்லை. அப்ப வேற ஒரு உத்தி என்ன எடுக்கிறாங்க அப்படின்னா, மக்களுடைய வளர்ச்சியை சொல்லி, மக்களுக்கான முன்னேற்றத்தை சொல்லி அரசியல் பண்ண இவர்கள்ட்ட ஒன்றும் இல்லை. இது ஒரு காலி பெருங்காய டப்பா. அப்ப என்ன செய்யலாம் அப்படின் போது இவர்கள் எல்லாமே எதுக்குள்ள வர்றாங்கன்னா, யாரை வச்சு எதை உடைக்கிறது, திமுகவுடைய பலமாக இருக்கிற இந்த கூட்டணிகளை எப்படிலாம் உடைக்கிறதுன்னு திட்டமிட்டு முழுக்க அடையாளம் சார்ந்து, சாதி சார்ந்து திட்டமிடுறாங்க. இப்ப கவுண்டர் லாபி திமுகவுடைய ஓட்டு, அதிமுகவுடைய ஓட்டை களவாடுவதற்கு எடப்பாடி. சரிங்களா? முக்குளத்தோர் வாக்கு அப்படின்னு இவங்களா ஒரு கணக்கை போட்டுக்கிட்டு டிடிவி, அதிமுக வாக்கு அப்படி கணக்கு போட்டுக்கிட்டு டிடிவி. அது செல்லாத மாடுன்னு இன்னைக்கு அதிமுக காரர்கள் தெரிஞ்சு வச்சு, அதிமுக காரர்களுக்கும் தெரிஞ்சு வச்சு. ஏன்னா டிடிவியில இருந்த விசுவாசியும் கூட இன்னைக்கு திமுக போயிட்டார். சரிங்களா? அவர்கள் தான் ரொம்ப லைவா பாலிடிக்ஸை பார்க்குறாங்க, உங்களை விட நம்மளை விட. சரிங்களா? உங்களுக்கு எனக்கு இது சமூக பிரச்சனை, அவனுக்கு சொந்த பிரச்சனை. அதனால அவன் கூடவே இருந்தவங்களாம் இன்னைக்கு விட்டுட்டு யாரை விட்டுட்டு போயிருக்காங்க? எடப்பாடியை விட்டுட்டு செங்கோட்டையன் போயிட்டாரு, இவரை விட்டுட்டு டிடிவியை விட்டுட்டு நேற்று ஒரு பேர் ஞாபகம் இல்லை, அவர் போயிட்டார். அப்போ இப்படி இவர்களை விட்டுட்டு அன்புமணியை விட்டு அப்பாவே போயிட்டார். ரைட்டா? ஜி.கே. வாசனை விட்டுட்டு அவரு ஜி.கே. மூப்பனாரு இப்படிலாம் நடக்குன்னு தெரிஞ்சு அவர் முன்னாலேயே போயிட்டார். அதனால போனவர்களுடைய கட்சி தான் இதெல்லாம். இவர்களுக்கு நம்பகத்தன்மை இல்லைன்னு நான் சொல்ல வரேன். இதை தாண்டி இவர்களுடைய கால்குலேஷன், பாஜகவுடைய கால்குலேஷன்ல என்னென்னலாம் ஓடுது அப்படின்னா, ஒரு பக்கம் அதிமுக வாக்கு
அதை மொத்தமாக திரட்டி பாஜகவுக்கு வச்சு சாண்ட்விச் மாதிரி வச்சு அப்படி அதை பிடிச்சிக்கிறது, அது ஒரு பிளான். அதை விட்டுட்டு திமுகவுடைய பலத்தை எப்படி உடைக்கலாம் அப்படின்னும்போது அவர்கள் நாம் தமிழரையும் விஜயை வச்சு திட்டமிடுறாங்க. விஜய் அவன் வந்துட்டு மாஸ் லீடரால் அவன் பார்க்கல. அவன் என்னன்னு பார்க்குறான்னா, ஜோசப் விஜய் எப்படி பார்த்தாலும் கிறிஸ்தவர்கள் அவருக்கு ஓட்டு போடுவான். விஜய் நிக்கலைன்னா அந்த ஓட்டு பூரா திமுகவுக்கு போகிறது. அப்போ அதில் ஒரு உடைபடலாம், அது ஒரு கணக்கு. அப்போ என்னன்னா, நீ விஜயை நின்றால் அவர்கள் தனித்திருக்க தான் அனுமதிப்பாங்க. ஒரு விஷயம், ஒன்று கூட்டணிக்கு வரணும், அப்படி இல்லைன்னா தனித்திருக்கும். இன்னொன்று சீமானுக்கும் இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா நாடார் சமூக மக்கள் பெருமளவில் கிறிஸ்தவர்களாக இருக்கிறாங்க. இவர்களுமே திமுகவுக்கு பெரிய சப்போர்ட் பெஸ்ட் இருக்காங்க. அப்போ சீமானை வச்சு இந்த சாதி ரீதியாகவும் சரி மத ரீதியாகவும் சரி திமுகவுக்கு போகிற வாக்குகளை உடைக்கிறது. அப்போ அதுக்கு சீமானு ஒரு துருப்பு சீட்டா பயன்பட வாய்ப்பு உண்டு. அது ஒன்று. அது மட்டும் இல்லாமல் சீமானை இப்போ அவங்க இன்னும் வந்து என்ன பண்ணாங்கன்னா, இந்த முஸ்லீம் ரேடிகல்ஸ் இருக்கிறாங்கல்ல, அவர் அந்த ஒரு பேர் என்ன, ஒவைசி இருக்கார் இல்லையா, ஒவைசி டைப்பான பாலிடிக்ஸை பேசுகிற குரூப் ஒருத்தன் தமிழ்நாட்டில் இருக்கான். அவன் பூரா என்னன்னா தனித்த ஒரு ஆட்கள். அவன் ஒரு எப்படின்னு சொன்னீங்கன்னா ஐக்கியூ லெவல் குறைஞ்சவங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ இவன் பூரா என்ன பண்றான்னா, முஸ்லிம்க்கு பிரதிநிதித்துவத்தை தனித்துவமாக பெறணும்னு நினைக்கிறவங்க பூரா நாம் தமிழருக்கு தள்ளி வருது. அப்போ சீமானை விட்டு இஸ்லாமிய சிறைவாசிகளுக்கு ஆர்ப்பாட்டம் நடத்துறது, சரிங்களா? எச் ராஜா மாதிரியான ஆளுங்க சீமான் யாருக்கு ஆர்ப்பாட்டம் நடத்துறாரு? அவங்க பூரா தீவிரவாத குற்றச்சாட்டில் இருக்கக்கூடிய முஸ்லிம் இளைஞர்கள். நாம அப்படி பார்க்கல, சரிங்களா? இது ஆனா எச் ராஜா மாதிரியான ஆட்கள் என்ன சொல்லுவாங்க? தீவிரவாத முஸ்லிம் இளைஞர்கள் சொல்லுவாங்க. ஏன் இந்த நேரத்தில் சீமான் ஆர்ப்பாட்டம் நடத்தினா இவனுங்கெல்லாம் அமைதியா இருக்காங்க, நாலுவடி நயினார் ஏன் கண்டுக்கல, அண்ணாமலை ஏன் கண்டுக்கிறது இல்லை, எச் ராஜா ஏன் சீமானை விமர்சிக்கிறது இல்லை அப்படின்னா, இதெல்லாம் இவனுங்களுக்கு ஒரு பிளான், சரிங்களா? அப்ப என்னன்னா, தமிழ்நாட்டையும் தமிழர்களையும் சிதைத்து தமிழ்நாட்டினுடைய வளங்கள் பெருமை பீத்திக்கிறோம். என்ன, தமிழ்நாட்டில் இந்திய ஜிடிபின்னு பார்த்தீங்கன்னா மகாராஷ்டிராவோட 2வது இடத்துல இருக்கு. தன்னபர் வளர்ச்சி வீதத்தில் இந்தியாவிலேயே நம்பர் 1 இருக்கு. ஐரோப்பிய தேசங்களோடு ஒப்பிடக்கூடிய அளவில் சில இண்டிகேட்டர்ஸ்லாம் இருக்குன்றதெல்லாம் நம்ம நிறைய இந்த பெருமை அடிச்சுக்கிறோம், சரிங்களா? இந்த வளர்ச்சியை களவாடுவதற்கு அவர்கள் திட்டமிடுகிறார். நம்ம களவாடுவதுன்னா என்ன அப்படின்னா, ஏற்கனவே வளர்ந்ததை ஃபுல்லாக அவையும் சாப்பிட்றது, சரிங்களா? வளர்ந்த வளர்ச்சியை இனிமேல் தடுக்கிறது, சிதைக்கிறது. அந்த திட்டத்தோடு தான் அவர்கள் தமிழ்நாட்டை கைப்பற்றணும்னு நினைக்கிறாங்க. இதற்கு உடந்தையாக செல்லக்கூடிய கூட்டணியாக தான் நேற்று நடந்த இந்த ஸ்டேஜ் ஷோ நேற்று நடந்துச்சு. மோடி 100 முறை வந்தாலும் இந்த படம் ஓடாது அப்படின்ற இது இருந்தாலும் அவருடைய முயற்சியை அவர்கள் கைவிடுவதில்லை. எத்தனை முறை அவமானப்பட்டாலும், அசிங்கப்பட்டாலும், வெக்கப்பட்டாலும், துக்கப்பட்டாலும் அவர்கள் இந்த முயற்சியை தொடர்கிறார். அதில் ஓரளவு ஒரு விஷயத்துல வெற்றி கண்டு விட்டார்கள், அதிமுகவை அழிப்பது. அதாவது என்ன அப்படின்னா, ஒரு குரங்கு மாலையை பிச்சு போட்டுறது ஃபர்ஸ்ட் செஞ்சிடும். அந்த நார்லாம் அதால ஒத்தப்பூவை கூட எடுத்து கட்ட முடியாதுன்றது வேற விஷயம். ஆனா அந்த மாலையை செதைச்சிட்டோன்றது அதனுடைய அஜெண்டா. அப்ப அதிமுகவை செதைச்சாச்சுன்ற அந்த ஒரு காரியத்துல அந்த குரங்கு ஜெயிச்சிருச்சு. இதான் இன்னைக்கு நடந்திருக்கிற ஒரு விஷயம். அப்ப இது தமிழ்நாட்டிற்கு ஒரு அபாயமான அறிகுறி தான், நல்ல அறிகுறி கிடையாது. ஆனா என்ன அப்படின்னா, பெரியார் அண்ணாவை பார்த்து அரசியல் கற்றுக்கொண்ட கலைஞரோ எம்ஜிஆரும் வேற வேற திசையில் சென்றாலும், எம்ஜிஆருக்கு கலைஞரை தெரிந்த அளவு, அண்ணாவை தெரிந்த அளவு, பெரியாரை தெரிந்த அளவு, அவருடைய கொள்கைகளின் சாராம்சம் தெரியாது. சமூக நீதி வார்த்தையா தெரியாது, என்னன்னு தெரியாது, சரிங்களா? சித்தாந்தங்கள் பெரியார் பேசுறார், வகுப்பு அறிவு உரிமை பேசுறார், அதனுடைய சாராம்சம் தெரியாது.
எம்ஜிஆருக்கு. அப்ப இப்படி ஒரு கொள்கை சீரழிவு கொண்ட திராவிட கோடாரி காம்பு தான் அதிமுக. சரிங்களா? அதனுடைய அழிவு தமிழ்நாட்டிற்கு நல்லது. ஆனா ஒரு பாஜக வந்து தலையிடுவதற்கு அது வாய்ப்பா இருக்கு. அப்ப இந்த அதிமுகவுடைய அழிவில் இருந்து அதிமுக இருக்கிற உறுப்பினர்களும் குறிப்பா ஏழை, ஒடுக்கப்பட்ட, பிற்படுத்தப்பட்ட மக்கள் சிந்திக்க எதை நோக்கி அவங்க போக போறாங்க அப்படின்றது அப்புறம் ரொம்ப முக்கியம். நான் அதிமுகவில் இதுவரைக்கும் ஓட்டு போட்ட பெண்களுக்கு சொல்ல வர்றேன், இதுவரைக்கும் ஓட்டு போட்ட ஆண்களுக்கு சொல்றேன். யார? எஸ்சி, எஸ்டி, எம்பிசியாக இருக்கக்கூடிய, டிஎன்டியாக இருக்கக்கூடிய கம்யூனிட்டிக்கு பூரான்னு சொல்றேன். சரிங்களா? இது வரைக்கும் நீங்க வளர்ந்த முயற்சி பெற்ற வளர்ச்சிக்கும் கூட திமுக தான் காரணம். ஏன்னா எப்பெல்லாம் அதிமுக திராவிட கொள்கையிலிருந்து விலகும் போதோ அதை இடித்துரைத்து எம்ஜிஆரையே இந்த பக்கம் வேலை செய்ய வச்சவர் கலைஞர். சரிங்களா? அப்ப இன்னைக்கு கூட டிஎன்டி பிரச்சனைய எடுத்துக்கிறோம். ஏன்னா அந்த அதிமுக ஒரு முக்குலத்தோர் கட்சின்ற ஒரு இமேஜ் இருக்குனால நான் சொல்றேன். டிஎன்டி கோரிக்கைய ஒண்ணுக்கும் இல்லாம எம்ஜிஆர் ஒரு ஜிஓ மூலமா அதை திருத்தி டிஎன்டி இனிமேல் டிஎன்சின்னு அறிவிக்கிறார். ரைட்டா? டிஎன்சின்னு அது அரசு உத்தரவு மூலமா போட்டு விட்டுறாரு. அதன் மூலமா என்ன, மத்திய அரசுல டிஎன்டின்னு கிடைக்கக்கூடிய வேலை வாய்ப்புகள் பூரா பறி போயிடுச்சு. 75 2000 50 வருஷம், அரை நூற்றாண்டு காலம் எத்தனை பேர் படிச்சு போயிருப்பானா, எவ்வளவு வாய்ப்புகளை பெற்றிருப்பானா, எல்லாத்தையும் எடுத்தது எம்ஜிஆர். ரைட்டா? அதுக்கு பிறகு இந்த விஷயம் கவனத்திற்கு வந்து இப்ப 2016 நினைக்கிறேன், நம்ம எடப்பாடியார்கிட்ட இதை குறித்து சரி செஞ்சு இதை மாற்றணும் அப்படின்னு சொல்றோன்னே, சரிங்களா, அங்க இருந்த ஒரு டீம் தற்கொலை கூட்டம் தான் சொல்லணும். அங்க போன டிஎன்டின்னு இருக்கட்டும், அங்க டிஎன்சின்னு இருக்கட்டும், ரெண்டையும் போட்டு விடுது. சரிங்களா? பனைமரத்துல ஒரு குத்து, தென்னை மரத்துல ஒரு குத்து மாதிரி சாதி சான்றிதழ் குத்துனா அவன் என்ன பண்ணிட்டான்னா, அதெல்லாம் சொல்லாது, ஒரு குத்து தான் அப்படின்ட்டான். இப்ப டிஎன்டின்றது குழப்பமான ஒரு கோரிக்கையா நிக்குது. இப்ப அப்புறம் இந்த 68 சம்பவங்களும் கொதிப்புல குழப்பத்துல இருக்கிறாங்க. சரிங்களா? போன முறை ஸ்டாலின் அதை கண்டிச்சு பேசினாரு, கண்டனம் தெரிவிச்சார். ஆனா என்னன்னா, இன்ன வரைக்கும் அவரு மறு உத்தரவு போடவே இல்லை. அந்த ஜிஓ சரி பண்ணாம இருக்கு. சரிங்களா? ஆனாலும் கூட அது அடிப்படையில் தவறு என்கிற புரிதல் வந்து திமுகவுக்கு இருக்கு. அதை மாத்தி அமைக்க வேண்டிய உத்தரவை வாய்மொழியா அவர் போட்டிருக்காரு. அது இன்னும் நடைமுறைக்கு வராம இருக்கு. அந்த கோரிக்கை இருந்துச்சு. அப்ப தாழ்த்தப்பட்ட மக்களாக இருக்கட்டும், பிற்படுத்தப்பட்ட மக்களாக இருக்கட்டும், முஸ்லிம்களாக இருக்கட்டும், இந்த ஏழை நடுத்தர மக்கள் எல்லாருக்கும் ஒரு சமூக நீதி அடிப்படையிலான அரசியல் தான் தமிழ்நாட்டை பொறுத்தளவு தேவை. அதனால தாழ்த்தப்பட்டவர் இயக்கங்கள்ல இருப்பதோ, இடதுசாரி இயக்கங்களில் இருப்பதோ, திமுகவில் இருப்பது, இந்த கூட்டணியை ஆதரிப்பது என்பது ஒரு நமக்கு இப்போதைக்கு தவிர்க்க முடியாத ஒரு உத்தியாக தேவைப்படுகிறது அப்படின்றதுதான் மக்கள் உணர்றாங்க. நம்மளும் அதை வேண்டுகோளாம். இதுல முக்கியமா டிடிவி தினகரன் எடப்பாடி பழனிசாமியோட கை கோர்த்தது வந்து இனிமே வந்து முக்குலத்தோர் வாக்கு கிடைக்காது, அவரோட பகுதிக்கு வந்தா விரட்டி அடிக்கப்படுவார்ன்ற மாதிரி பல்வேறு கருத்து கூட வருது. இது உண்மைதானா? இல்ல, அப்படி சொல்ல முடியாது. எடப்பாடியார் மேல அப்படி எதிராக எந்த போராடியும் முக்குலத்தோர்ல இல்லை. அவர் பயங்கரமா இந்த தமிழ்நாட்டிற்கு புரட்சி பண்ணி பயங்கரமா தமிழக மக்களை காப்பாற்றி அப்படி ஒருத்தர் கூட இல்லை. பூரா பேர் என்னன்னா அரை சங்கி. சரிங்களா? வழக்கு ஊழல் பெருச்சாலைகள் வழக்குக்கு பயந்து இன்னைக்கு பாஜக காலில் விழுந்து கிடக்கக்கூடியவர்களாக தான் இருக்கிறாங்க. அப்போ அதனால அப்படியெல்லாம் ஒரு போராட்ட தலைவர்கள் யாரும் மக்கள் வந்து அப்படி வெகுண்டடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு பல தேவேரண்ணன் அப்படின்னு சொல்லிட்டு போடக்கூடிய பல்வேறு சோசியல் மீடியாக்கள் அந்த கருத்தான வருது. அது எப்படி ஒரு துரோகி உங்களை வந்து வீழ்த்தினவர்களோட எப்படி சேரலான்னு ஒரு கருத்தை வைக்கிறாங்கல்ல.
இல்லை அந்த இது இப்போ அதான் அது இப்போ பெருமளவில் என்னன்னா அதிமுகவை குழப்பிடுச்சு. அதிமுக வாக்கு சதறிடுச்சு. அதான் நான் சொல்ல வரேன். அதிமுகவை அழிப்பதில் அவர் வெற்றி பெற்றாங்க. டிடிவிக்கு மரியாதை இல்லை, சசிகலாவுக்கே மரியாதை இல்லை. ஓ, இப்போ வந்தா அந்த அம்மா வந்தா மட்டும் என்ன மரியாதை இருக்கு? அப்ப நீங்க சொல்றது பார்த்தோம்னா இந்த மாதிரியான வதந்தி கருத்துக்கெல்லாம் பரப்புறதே பாஜக பின்புலத்துல இருந்து வேலை பார்க்குது. எடப்பாடியை காலி பண்ணிட்டு அந்த இடத்துக்கு வர. ஆமா, அவருடைய இருப்பை நிரூபிக்கிறதுக்கு அவங்க இது பண்ணிட்டே தானே இருப்பாங்க. அதாவது பூரா குறுக்கடிப்பட்ட பாம்புகளா கிடக்கு, சாகுற வரைக்கும் ஒழிக்கிட்டே தான் கிடக்குங்க. அதனால அதை தவிர்க்க முடியாது. அங்கிட்டு இங்கிட்டு நெளிஞ்சிட்டே தான் இருப்பாங்க. அது ஒன்றும் செய்ய முடியாது. இறுதியா அந்த பிரதமர் அவர் கலந்து கொண்ட அந்த என்டிஏ மீட்டிங் எப்படி பார்க்கலாம்? முதலமைச்சர் ஸ்டாலின் அவர் கூட இது டபுள் என்ஜின் ஆட்சி வராது தமிழ்நாட்டில், டப்பா என்ஜின் தான் சொல்லிட்டு தற்போது வந்து கண்டனத்தை கூட தெரிவிச்சிருக்காங்க. எப்படி பாக்குறீங்க? அதான் இந்த நம்ம கவுண்டர் பண்ணி சொல்லுவார்ல, இந்த டபுள் என்ஜின்றது என்னென்ன அப்படின்னு கேட்டா, அடை நாரவாயா, கப்பலில் போகிறோம், வண்டி புஷ் ஆயிருச்சு, எல்லாரும் கடல்ல இறங்கி தள்ளுவோம் பார்த்தியா, அப்போ அதுக்கு பேர் தான்டா டபுள் இன்ஜின் அப்படின்னு சொல்ற மாதிரி, இந்த டபுள் இன்ஜின் என்ன செஞ்சிச்சுன்றதுக்கு தான் தமிழ்நாட்டு மக்கள் திரும்ப திரும்ப பதிலடி கொடுத்துட்டு இருக்காங்க. எய்ம்ஸுக்கு என்ன பண்ணீங்க? அதாவது அதில் கட்டணம் இப்போ எழுப்புறதுக்கு 20 வருஷமா போராடி இருக்க வேண்டியிருக்கு. மதுரையிலையும் கோயம்புத்தூர்லையும் மெட்ரோ உருவாக்க முடியாதுன்னு சொல்லிட்டு பாட்னாவிலையும் இதை விட 10 மடங்கு சின்ன நகரங்கள், அது 10 மடங்கு தேவையில்லாத நகரங்கள். ஏதோ ஒரு இதில் மெட்ரோ ட்ரெயின் விட்டு பேசஞ்சரே ஏறல. எங்க தேவை இறங்கிட்டு பேசஞ்சர் ஏறுவான், ரயிலே ஓடல, நட்டப்பட்டு வண்டியை நிறுத்திட்டான். மாசத்துக்கே 2000 பேர் கூட ஏறல. ரைட்டா? அப்ப நீங்க அப்படி நகரங்களை வச்சுக்கிட்டு ஊதுறானா எங்கிட்ட ஆடுறாராமா எங்கிட்ட குரங்கு கூட ஆடாது, நீங்க வளர்க்குற குரங்கு கூட ஆடாது. அதனால நீங்க என்ன செஞ்சீங்க? ஒண்ணுமே செய்யல. தமிழ்நாட்டுக்கு என்ன செஞ்சீங்க அப்படின்னா ஒண்ணுமே செய்யல. தேசிய இந்த மாணவர்களுக்கான படிப்பு நிதியை தடுத்து வச்சிருக்கீங்க, செஞ்சது பூரா இது இல்லையா? இந்த திருப்பரங்குன்றத்துல வந்து கலவரம் எழுத்து விட பாக்குறீங்க. வேற என்ன நீங்க இந்த நாட்டுக்கு நல்லது செஞ்சீங்க? தமிழ்நாட்டுக்கு என்ன நல்லது செஞ்சீங்க? 150 நாள் வேலையா இருந்துச்சு, 125 நாளா குறைச்சு விட்டீங்க. ரைட்டா? இலவசங்களா பெண்கள் பஸ் பேருந்துல போறாங்க. இது வரைக்கும் வெளியே போனா செலவாயிரும் பயந்துகிட்டு இருந்த பெண்கள் ஒரு 30 கிலோமீட்டர் வரைக்கும் டிராவல் பண்ணி எந்த வேலையும் தொல்லையும் ஒரு வியாபாரத்திலையும் ஈடுபடலான்றதுக்கு வாய்ப்பு கிடைச்சு அவங்க போய்கிட்டு இருக்காங்க. இதெல்லாம் இலவசம். இவங்களாலதான் மாநிலத்துல அரசு கடன் அதிகமாயிருச்சு. திமுக நம்மளை வச்சு கடன் வாங்கிருச்சுன்னு அதை பூஸ்டப் பண்ண. எதுக்கு? இலவச திட்டங்களை காலி பண்றது. மாதம் 1000 ரூபா கொடுக்குறாங்க அக்கௌண்ட்ல. பெண்கள்லாம் அவங்க பல பேட்டிகளை பார்த்துட்டோம், எங்களுக்கு அந்த 1000 ரூபா பெரிய சப்போர்ட் தாங்க அப்படின்றாங்க. மாணவிகளுக்கு உதவி செய்யறாங்க, லேப்டாப் கொடுக்குறாங்க, அழகான பள்ளிகள், ஸ்மார்ட் பள்ளிகள் கட்டுறாங்க, மருத்துவமனைகள் நிறைய இடத்துல கட்டப்பட்டிருக்கு, நிறைய பொது கட்டுமானங்கள் உருவாக்கப்பட்டு இருக்கு, பள்ளி மாணவர்களுக்கு காலை உணவு வழங்கப்பட்டிருக்கு. இப்படியான விஷயங்கள்ல எல்லாம் இவன் என்ன பண்ண வர்றான்னா, கடன் வாங்கி தமிழ்நாட்டு தான் பெரிய கடன் வாங்க வச்சுட்டாங்க, கடன்கார மாநிலம் ஆகிட்டாங்க அப்படின்னு இதை இது பண்றாங்க. ஆக்சுவலா என்னன்னா, மத்திய அரசு அனுமதித்த கடன்ல மத்திய அரசு வாங்கின கடனை விட மற்ற மாநிலங்கள் வாங்கின கடனை விட இது வந்துட்டு அவங்க சொல்லக்கூடிய அந்த விதிமுறை இருக்கு இல்லையா, உங்களுடைய ஜிடிபி இவ்வளவு இருந்தா அதனுடைய இத்தனை பெர்சன்டேஜுக்குள்ள நீங்க கடன் வாங்கிக்கலான்ற அந்த விதிமுறைக்குள்ள இருக்கிறது தமிழ்நாட்டு கடன் தான். ஓகே, அவன் வாங்கியிருக்கலாம், வாங்கல. ஆனா அவங்க புறம் பண்றது அதுக்கு சம்பந்தம் இல்லாம இருக்கு. ஜிடிபியே இல்லாதவன், சரிங்களா, அவனுடைய சக்திக்கு மீறி 3 மடங்கு கடன் வாங்கியிருக்கான். வாங்கின பணத்தை என்ன செய்வான்றதா இப்ப மேட்ரு. இப்போ கடன் வாங்குற ரைட்டு. இங்க என்ன நடக்குது? போக்குவரத்துக்கு அரசு செலவழிச்சு மக்களுக்கு இலவசமா வழங்குது. அங்க என்ன செய்யற? பஸ்ஸே வாங்குறது இல்லை, பஸ் ஸ்டாண்டே கட்டுறது இல்லை, காசு பூரா செலவு கணக்கு வந்துகிட்டே இருக்கு. ரைட்டா? அதுதான் உங்களுடைய வடக்கு நிர்வாகமா இருக்கு. அப்ப இங்க நீ ஊழல் இருக்குன்னு குற்றச்சாட்டு பண்ற. ரைட்டா? ஆனால்
இது ஊழல் இல்லாத மாநிலங்கள் இந்தியாவில் கிடையாது. அப்படி ஒரு ஒப்பீட்டுக்கு வாங்க. ஊழல் இல்லாத மாநிலம் எல்லா மாநிலத்திலையும் தான் ஊழல் இருக்கு. சரியா? எல்லா மாநிலத்திலும் ஊழல் இருந்தாலும் இந்த மாநிலம் தானே முன்னால இருக்கு. நீ தானே அறிக்கை கொடுக்குற, ஆர்பிஐ அறிக்கை கொடுக்குற, சிஏஜி ரிப்போர்ட் கொடுக்குற, பட்ஜெட்டு நாடாளுமன்றத்துல மாநில வளர்ச்சி பத்தி அறிக்கை கொடுக்குற. எல்லா அறிக்கையிலும் ஏன் இந்த மாநிலம் முன்னுக்கு வருது? ஊழல் மாநிலம் தானே. நீங்க உத்தம மாநிலம் ஒன்னாச்சு வாங்க லிஸ்ட்ல. உத்தம மாநிலம் மகாராஷ்டிரான்னு இப்ப ஜிடிபில நீங்க காட்டுற, அதுவும் கூட பரவலான வளர்ச்சி எங்க கிடையாது. மும்பை தானே அந்த காரிடாரை விட்டா அங்க வந்து வளர்ச்சியே கிடையாது. முழுக்க விவசாயம் மகாராஷ்டிராவில். இண்டஸ்ட்ரி நீங்க சவுத்துல வந்தீங்கன்னா பெரிய ட்ரைபல் பெல்ட், அங்கதான் மாவோயிஸ்டுடைய வலுவான பின்தங்கிய பகுதி அது, கட்சிரோடி இந்த மாவட்டங்கள்லாம். அப்ப நீ என்னத்தை பெருசா இது பண்ணி வச்சிருக்கிற? அப்ப இவர்கள் சொல்வது பூராமே என்ன அப்படின்னா, கட்டமைக்கிற நேரேட்டிவ்ஸ், கதைகள் எல்லாமே என்ன அப்படின்னா, எப்படியாவது இந்த தமிழ்நாட்டை, இந்த திமுக, இன்னைக்கு திமுக கூட்டணி என்பது தமிழ்நாட்டு மக்களினுடைய அழுத்தத்தின் பேரால் பாஜகவிடம் கொடுக்க மக்கள்கிட்ட விருப்பம் இல்லைன்றது திமுக கூட்டணிக்கு உணர்த்தினது. அவருடைய அரசியல் மட்டுமல்ல, மக்கள் உணர்த்திக்கிட்டு இருக்கான். இதை யாருமே, இதை வந்துட்டு ஊடகங்கள் பேசுறதே இல்லை. திமுக கூட்டணியுடைய வலு யாரு? எப்படிங்க 40 சீட்டு வர்றான்? 40 சீட்டு எப்படி ஜெயிச்சான்? காசு கொடுத்தான், அது கொடுத்தான், லஞ்சம் கொடுத்தான், ஊழல் கொடுத்தான். அதுக்காக எப்படி ஸ்வீப்பா வர்றாங்க மொத்தத்துக்கு? இத்தனைக்கு தேர்தல் நடத்துனது அவங்க, ஒன்றிய அரசு, ஒன்றிய தேர்தல் இல்லையா? அப்ப இது மக்களினுடைய விருப்பம் என்னவா இருக்கு, அவருடைய ஆர்வம் என்னவா இருக்கு, அவருடைய தேவை என்னவா இருக்கு, அவருடைய அரசியல் பார்வையும் போக்கு என்னவா இருக்குன்றத திமுக கூட்டணி சரியா உணர்ந்து மக்களுடைய அந்த மன உறுதி, மன உணர்வோடு இணைஞ்சு டிராவல் ஆகிறத இது நடந்துகிட்டு இருக்கு. சரிங்களா? இந்த கட்டுக்கோப்பு, மக்களினுடைய இந்த ஒற்றுமை உடையக்கூடாதுன்னு நம்ம சொல்றோம். சாதியின் பெயரால், மதத்தின் பெயரால், இந்த விலை போன கட்சிகளின் பெயரால் தமிழருடைய இந்த ஒற்றுமை உடையக்கூடாது. இது தமிழர்கள் காத்து வச்சிருக்கிற பாஜகவுக்கு எதிரான ஒற்றுமை அப்படின்றத தான் நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது. ஓகே சார், நன்றி. நன்றிங்க.